ஒன் 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 நம்பர் ஒன். ஆமா நண்பா, நம்ம தளபதி நம்பர் 1 பிளேஸ்ல தான் இருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம தளபதி நம்பர் 1 பிளேஸ்ல தானே இருந்தாரு அப்படின்றது நீங்க சொல்லுவீங்க. ஆமா நண்பா, இதுக்கு முன்னாடி நம்ம தளபதி நம்பர் 1 பிளேஸ்ல தான் இருந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா வாரிசு படம் வந்துச்சு. அந்த ஒரு படம் பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பிடிச்சிருக்கு. ஸோ அது ஏன் அப்படின்றத இந்த வீடியோல வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். 2023 தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆன எல்லா படங்களுமே எடுப்பாங்க, எல்லா தேட்டர் ஓனருமே. ஸோ அந்த படங்கள்ல எந்த படம் வந்து அதிக டேஸ் ஓடி இருக்கு, எந்த படம் அதிகமான கலெக்ஷன் எடுத்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட் ஒன்று வெளியிடுவாங்க 2023க்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு லிஸ்ட்டு தான் இப்போ டிசம்பர் மாதம் ஆச்சு 2023 வருஷம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாருமே எக்ஸ்பெக்ட் கூட பண்ணல வாரிசு படம் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பிளேஸ் பிடிச்சிருக்கோம் அப்படின்றத. ஸோ எல்லா தேட்டருமே இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா தேட்டர்லையுமே சொல்ல முடியாது. ஸோ அதிகபட்சம் அதாவது ஒரு 75% அந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட வாரிசு படம் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குது. லியோ படம் கூட பார்த்தீங்கன்னா 2nd பிளேஸ் 3rd பிளேஸ் இப்படி தான் இருக்குது. ஆனால் வாரிசு படம் தான் நம்பர் 1 பிளேஸில் இப்போ இருந்துட்டு வருது. ஸோ அடுத்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா லியோ படம் இருக்கும், இல்லைனா ஜெயிலர் படம் இருக்கும். இந்த மாதிரியான படங்கள் மாறி மாறி வருது. ஒவ்வொருத்தருமே இப்போ வந்து ஒவ்வொரு தேட்டர் ஓனர்ஸுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. வாரிசு படத்துக்கு அந்த அளவுக்கு ஹைப் யாருக்குமே கிடையாது. ஸோ தளபதி ஃபேன்ஸுக்கே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஹைப்பே இல்லாமல் தான் தளபதி படம் பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு டாட் வச்சு தான் போயிட்டு இருந்தோம். ஸோ அப்படி போனால் நமக்கே பார்த்தீங்கன்னா படம் வந்து ஹிட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா யாருமே எக்ஸ்பெக்ட் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ அந்த அளவுக்கு வாரிசு படம் வந்து மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டே வச்சிருக்கு நண்பா. 2023 தேட்டரில் அதிகமான கலெக்ஷன் எடுத்த படம், அதே மாதிரி அதிக மக்கள் விரும்பிய படம் அப்படின்ற அந்த ஒரு லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட வாரிசு படம் வந்து 75% இருக்குது. ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா லியோ படம் வந்து ஒரு 50% தேட்டரில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. அதே இது ஜெயிலர் பார்த்தீங்கன்னா அது ஒரு 25% வந்து ஒவ்வொரு தேட்டர்லையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்குது. அதே துணிவுலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10% தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ 10% எனக்கு தெரிஞ்சாலும் இப்போ 2 தேட்டரில் மட்டும் தான் துணி வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா வாரிசு, அதே மாதிரி லியோ, ஜெயிலர் இந்த 3 தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்துட்டு வருது. அதுலேயும் நம்ம தளபதியோட லியோ படமும் வாரிசு படமும் தான் அதிக எக்கச்சக்கமான தேட்டரில் எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்துட்டு வருது. இது பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி புதுவிதமான ஒரு ரெக்கார்டை வச்சிருக்காருன்னு சொல்லலாம். நம்ம எல்லாருமே லியோ படத்துக்கு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வாரிசு படம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்துருச்சு. ஸோ இது யாராலையுமே நம்ப கூட முடியல நண்பா. யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் சம்பவம் பண்ணிருச்சு. ஸோ தில்ராஜும் அதே மாதிரியே சொல்லியிருந்தாரு, 1 நம்பர் 1 அப்படின்றத சொல்லியிருந்தாரு. ஸோ அது உண்மைதான் போல. 1 நம்பர் 1 நம்ம தளபதியோட வாரிசு படம் வந்து இப்போ காட்டிருச்சு. ஸோ வம்சி பார்த்தீங்கன்னா பக்காவான ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் ஒரு படம் எடுத்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணி இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட வாரிசு படம் ஃபர்ஸ்ட் பிளேஸில் கொடுத்துட்டாரு. ஸோ லோகேஷ் கனகராஜ் கொடுத்துருக்காரு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி டென்ஸ் அதிகமாக இருக்கனால வாரிசு படம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்துருச்சு. அதான், மற்றபடி வேற எதுவுமே இல்லை. லியோ படம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு போகலை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க. ஸோ அதை விட வாரிசு படம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு போக கிடையாது தான். ஆனால் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் விஷயம் அதிக அளவில் 2 படமுமே அடிச்சு நோக்கிச்சு. இப்போட ரீசெண்டாக நம்ம சேனலில் கூட ஒரு வீடியோ போட்டிருப்போம். இந்த 2 படமுமே பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு 900 கோடி வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்றத. வாரிசு படம் 300 கோடியும் நம்ம தளபதியோட லியோ படம் 600 கோடியும் கலெக்ட் பண்ணி கொடுத்து மொத்தமாக 900 கோடி தமிழ் சினிமாவுக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்றத ரீசெண்டாக கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம அப்பயே ஒரு வீடியோவில் ஒன்று போட்டாச்சு. நீங்கள் பார்க்கலைன்னா மறக்காமல் வந்து நான் கார்டில் கொடுக்குறேன், அதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் எப்போ போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் தளபதி பார்த்தீங்கன்னா புதிய அப்படி தான் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.